Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். வாஷிங் மிஷின்ல போடுற துணியில சரியா அழுக்கு போல அப்படினா நீங்க கவலையே பட வேணாம். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையில துவைக்கும்போது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வருதோ அதை விட பெர்ஃபெக்ட்டா இந்த வாஷிங் மிஷினை நம்ம துவைச்சு எடுத்துடலாம். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஒரே ஒரு கல்லை வாஷிங் மிஷினில் போட்டு பாருங்கள், உங்கள் துணிகள் எல்லாமே பளிச்சுன்னு மாறிடும். முக்கியமாக ஷர்ட்லாம் துவைக்கும் போது காலரில் கை மடிப்புலலாம் பார்த்திங்கன்னா விடாப்பிடியான நிறைய கரைகள் அழுக்குகள் இருக்கும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாஷிங் மிஷினில் போடுவோம். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு கல்லை போட்டாலே போதும். அது என்னங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் கேனில் கார்னரில் பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் வழிஞ்சு நிற்கும். நம்ம யூஸ் பண்ண பழைய ஹேர் பேண்டை தூக்கி போட்டுறாமல் அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னரில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா ஆயிலெலாம் வழியும் போது அதுவே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சாப்பாடு வடிக்கிற அந்த ஜல்லடையை தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேஸ்கெட் கூட ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஆனால் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் பழைய நியூஸ் பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தை போட்டு வச்சோம் அப்படின்னா மழைக்காலத்தில் வெங்காயம் வந்து சீக்கிரம் அழுகி போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நிறையவே சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 3 பெரிய தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மசியை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்க்குற வெங்காயம் தக்காளி வந்து பார்க்குறதுக்கு அது தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மசிய அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல மசியை வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி இருந்த இடமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்ல மசியை வேகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதை விட கொஞ்சம் கம்மியாக புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நல்ல கெட்டியான தயிர் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நம்ம முதலையே ஆட் பண்ணிடுவோம். ஆனால் இதில் வந்து நல்லா மசாலாலாம் வதக்குனதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூடவே வேக வச்ச மட்டனும் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் வந்து வேக வைக்கும் போது உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மட்டனை நல்லா வதக்குனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 4 கப் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் வேக வைக்கும் போது கரெக்டான அளவில் நமக்கு தேவைப்படுற தண்ணியை அதுலேயே நம்ம சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து தண்ணி இருக்குது. இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு அடியில் வந்து கனமான தவா வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம தம் போட்டுடலாம். இப்போது இந்த ரைஸில் வந்து ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலால் இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்காவது நம்ம தம் போடணும். ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தம் போட்டுறோம். தம் போடும் போது ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போது 1/2 அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிளறிடக்கூடாது. எல்லா பக்கமும் லைட்டாக எடுத்து விட்டு கலந்துட்டு நல்லா ஒரு தடவை குலுக்கி விட்டுக்கலாம்.
ரொம்ப டேஸ்டியான நல்ல ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்சரோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அத்தன்டிக் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தா பாயில்டு எக் வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன். வெறும் பேண்ட் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். கலர் ஷர்ட்டும் போட்டிருக்கேன், ஒயிட் கலர் ஷர்ட்டும் போட்டிருக்கேன். ஒயிட் கலர் ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா காலரில் கை மடிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கரைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம கையில் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாஷிங் மிஷினில் போடுவோம். ஸோ அந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த ஒரு கல்லை போட்டு துவைச்சாலே போதும். இது படிகார கல் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு 5 ரூபீஸ்க்கே இவ்வளோ பெரிய கல் கொடுப்பாங்க. இதை வந்து நல்லா பேப்பரால் வச்சு நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது எடுத்து இந்த கல் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த படிகார கல் யூஸ் பண்ணி தான் துணியெல்லாம் துவைப்பாங்க. ஸோ ரொம்பவே எஃபெக்டிவான இந்த கல்லையை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படியாப்பட்ட விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்விட் சேர்த்துக்கலாம். அந்த லிக்விடில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த படிகார கல்லை வந்து நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தூளை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டுறலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிகாரக்கல் பவுடரை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து துணியை வந்து ஊற வைக்கணும். ஒரு 1/2 அன் ஹவராவது ஊற வைக்கணும். உங்களுடைய வாஷிங் மிஷினில் சோக் அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவராவது ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, உங்ககிட்ட அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஊற வச்சுட்டு வாஷிங் மிஷினில் சேர்த்து நீங்கள் துவைச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள், துவைச்சி முடிச்சாச்சு. காலரில் இருக்கிற அந்த கரைகள்லாம் பாருங்கள் சுத்தமாக இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு போடும்போது எந்த அளவுக்கு அழுக்குகள் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த கையில் காலரில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போயிடும். இதுக்காக நம்ம தனியாக ப்ரஷ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எப்படியாப்பட்ட விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷினில் கலர் துணி, ஒயிட் துணி எல்லாத்தையுமே சேர்த்தே கூட போடலாம், பயமே இல்லை. ஸோ இந்த ஒரு கல் பாருங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு. நம்ம லிக்விட் கூட அந்த அளவுக்கு சேர்க்கலை. ஸோ இந்த கல்லை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் கையில் துவைக்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ஷர்ட்டில் இருக்கிற காலரில் கையில் இருக்கிற அந்த விடாப்பிடியான கரைக்காகவே பயந்துக்கிட்டு சில பேர் வந்து ப்ரஷ் போடணும் அப்படிங்கிறதுக்காக கையில் துவைப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் வாஷிங் மிஷின்லேயே நல்லா க்ளீனாக துவைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஒரு கல் இருந்தால் போதும். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோரில் இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, டோர் வந்து இந்த சைடு அந்த சைடு மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல ஸ்டிஃபாக நிற்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த லாக் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த லாக் வந்து உங்களுடைய டோரில் இல்லை அப்படின்னா, வீட்டில் காலியாக இருக்கிற இந்த டூத் பேஸ்ட்டை இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிஃபாக அடியில் வச்சிட்டிங்க அப்படின்னா முன்பக்கமாக திருப்பி இது வந்து பார்த்திங்கன்னா டோரை வந்து ஸ்டிஃபாக ஒரே இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாக் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி டோருடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த வால்ஸில் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அது உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த டோரில் இல்லை அப்படின்னா, நம்ம வாட்டர் கேனில் வாங்கியிருப்போம் இல்லையா, அதோடைய லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடில் லைட்டாக வந்து ஃபெவிக்விக் இல்லைனா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் டோரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த வால்ஸில் இடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற சிசர் வந்து பார்த்திங்கன்னா நாளாக அதோடைய ஷார்ப்னஸ் வந்து கம்மியான மாதிரி ஆகிடும். அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த சால்ட்டுடைய அந்த ஜாடியில் உள்ளே விட்டுட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி மூமெண்ட்டு கொடுங்க. நம்ம எப்போவுமே சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுற மாதிரியே நம்ம அதே மாதிரி அந்த ஜாடி உள்ளே விட்டுட்டு அந்த சால்ட்டில் வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த சிசரில் நல்ல வந்து ஷார்ப்னஸ் வந்துடும். எப்போல்லாம் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் ஒரு கத்தியை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா மாதக்கணக்கானதுக்கப்புறமா அதை எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக துரும் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதோடைய பாலிஷும் வந்து பார்த்திங்கன்னா போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி விராப் பண்ணிவிடுங்க. விராப் பண்ணிவிட்டு வச்சுட்டு நீங்கள் மாதக்கணக்கு இல்லை வருஷக்கணக்கானதுக்கப்புறமா எடுத்து பார்த்தாலும் கொஞ்சம் கூட துரும் பிடிக்காமல் நல்லா அந்த பாலிஷும் போகாமல் புதுசு போல் அப்படியே இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம இந்த மாதிரி விராப் பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் சேஃபாக வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலில் அந்த வாட்டருடைய ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்துக்கலாம்.
லைட்டாக வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். இதில் எந்த விதமான லிக்விடும் சேர்க்க தேவையில்ல. லிட்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குலுக்கிறப்போ அதில் உள்ளே இருக்கிற அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த லெமனும் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹாட் வாட்டர் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா வந்து குலுக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். அதே மாதிரி அந்த வாட்டருடைய ஸ்மெல் வந்து நமக்கு சுத்தமாக வரவே வராது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். எந்த விதமான லிக்விடும் நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாட்டர் பாட்டிலில் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகிறப்போ சம்டைம்ஸ் வந்து ஹேண்ட்பேக்லலாம் பார்த்திங்கன்னா லீக் ஆகும். அதனால் நம்ம வச்சுருக்கிற மற்ற பொருளும் பார்த்திங்கன்னா ஈரமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூனுடைய அந்த டாப் சைடில் மட்டும் கார்னரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண இந்த பலூனை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சுருட்டிட்டு அந்த கார்னரில் நம்ம நல்லா டைட்டாக வந்து போட்டு விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி வந்து நமக்கு லீக் ஆகவே ஆகாது. நல்லா வந்து டைட்டாக ஃபிட்டிங்காக வந்து அந்த லிட் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரப்பர் பேண்ட் போடுறத விட இந்த மாதிரி பலூன் போடுறப்போ நல்லா வந்து ஒரு திக்னஸ் இருக்கிறதுனால நல்லா வந்து டைட்டாக ஃபிட் ஆகிடும். கொஞ்சம் கூட தண்ணி வந்து நமக்கு லீக் ஆகவே ஆகாது. நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க் எல்லாத்துக்குமே இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு போகிற எந்த ஒரு பொருளும் லீக் ஆகவே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலையும் கொஞ்சமாக சாப்பாடு அரிசியும் போட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மாதக்கணக்கு இல்லை வருஷக்கணக்கானாலும் அந்த பேட் ஸ்மெல் நமக்கு வரவே வராது. எப்போ தேவையோ அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பொருளை கொட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போடுறப்போ அந்த மூக்குக்கு மேலே இந்த கார்னரில் இருக்கிற இந்த சைடில் நமக்கு ஒரு விதமான எரிச்சல் வரும், அலர்ஜி வரும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீங்கி போன மாதிரி ஆகிடும். அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா கருத்து போன மாதிரி ஒரு மாதிரி அடையாளம் விழுந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போல்லாம் ஸ்பெக்ஸ் போடுறீங்களோ அப்போல்லாம் வந்து லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த மாதிரி எந்த விதமான அடையாளமோ எரிச்சலோ எந்த விதமான புண்ணும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அலுமினியம் ஃபாயில் பேப்பரை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதிலேருந்து கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கம்ஃபர்ட்டை லைட்டாக வந்து இந்த சால்ட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு டூத் ஸ்டிக் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி குத்தி விட்டு நல்லா ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம போடுறப்போ நம்ம உள்ளே சேர்த்துருக்கிற அந்த பொருளெல்லாம் வந்து கரைஞ்சி வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த உருண்டையும் உள்ளே போட்டுடலாம். இப்போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்விடையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் துணியெல்லாம் துவைச்சி பாருங்கள். துணி வந்து நல்ல பளிச்சுன்னு நல்லா புதுசு போல் ஆகிடும். எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நல்லா வந்து சுத்தமாகிடும். அதே மாதிரி கலர் துணியோட நீங்கள் ஒயிட் கிளாத்தும் நீங்கள் சேர்த்து கூட போடலாம். ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் கூட சாயம் ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் கிளாத்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ கையில் துவைக்கும் போது எந்த அளவுக்கு நல்ல புதுசு போல் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். நான் இப்போ பாருங்கள் பசங்களுடைய துணியை தான் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து சாயம் போகிற துணிகள் தான். ஆனால் ஒன்றோடு ஒன்று அந்த கலர் ஒட்டாமல் நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குது. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கையில் துவைக்கிறதா இருந்தால் கூட இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஒரு மண்சட்டி கடாய் எடுத்திருக்கேன். அதில் கடுகு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்போ டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை, நல்ல பழமான தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பெப்பரும்
ஜீரகத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு தடவை பிரட்டி விட்டுக்கலாம். இப்போது அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து அந்த மசாலாவோட சேர்த்து திருப்பி போட்டுருங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, குயிக்காக முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் டிப் தான் பார்க்க போகிறோம். நம்ம வாங்குகிற ஸ்வீட் ஸ்நாக்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாட்டம் சைடில் இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க்கர் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. கோடு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கோடு போட்டதுக்கப்புறமா ஒரு கத்தியை சூடுபடுத்தி கரெக்டாக நம்ம கோடு போட்டு அந்த இடத்துல வச்சு 2 சைடுமே சென்டரில் அப்படியே வச்சு நம்ம கத்தியை லைட்டாக சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஆனால் கட் பண்ணும்போது பார்த்து கவனமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது 2 பார்ட்டாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போது இதோடைய பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கத்தியுடைய அந்த ஷார்ப்பான அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது. சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. ஆணி அடிக்காமல் நம்ம ரொம்பவே சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி ஆன்லைன்லலாம் காசு கொடுத்து ஆர்கனைசர் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. தூக்கி போடக்கூடிய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ரொம்பவே சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோ. இப்போ பாக்ஸில் பாட்டம் சைடில் ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு. சைடில் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் இல்லைனா ஃபெவிக்விக்கை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சாதாரண கம்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஒட்டாது. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக கலண்டு வராமல் இருக்கும். நல்லா ஒட்டிக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசர் தாங்க இது. நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போய் சிங்கில் டேப்புக்கு பக்கத்தில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ண உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து கேப் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ஹோல்ஸ்லாம் நல்லா விசிபிளாக தெரியுது. இதில் வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர், ஸ்பாஞ்ச் தான் நம்ம வைக்க போகிறோம். பாத்திரம்லாம் கழுவிட்டு அந்த ஸ்க்ரப்பரையும் ஸ்பாஞ்சையும் அந்த பாக்ஸ்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சோப்பு மேலே தண்ணி படப்பட அது கொலகொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி வைக்கிறப்போ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வைக்கிற அந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக நல்லா வந்து வடிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சாதாரணமாக கிச்சனில் ஒரு ஓரத்தில் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண மசாலாவுடைய மிச்சத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு டக்குன்னு அவசரமாக தேவைப்படுறப்போ நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடிக்கடி வச்சுட்டு தேடக்கூடிய பொருள்கள், அதாவது சிசர், மார்க்கர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட அதில் பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம். சின்ன அகல் விளக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஊதுபத்தியை இந்த மாதிரி கையால் உதிர்த்து விட்டுக்கலாம். கையால் வந்து லைட்டாக உதிர்த்து விட்டாலே எல்லாமே உதிர்ந்துடும். அது எல்லாத்தையுமே இந்த அகல் விளக்கில் போட்டுடலாம். வீட்டில் நார்மலாக பார்த்திங்கன்னா கொசு தொல்லைகள்லேருந்து நிறைய பல பூச்சிகள் தொல்லைகள் நமக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா மழை டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே உதிர்த்து சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு கற்பூரத்தையும் சேர்த்துட்டு நெருப்பை வந்து பற்ற வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துலலாம் கொசுக்கள் பூச்சிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கோ ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த கொசு அந்த பூச்சியெல்லாம் வந்து காணாமல் போயிடும். நம்ம நார்மலாக ஊதுபத்தி பற்ற வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வைக்கிறப்போ நல்லா வந்து நின்று ரொம்ப நேரத்துக்கு எரியிற மாதிரி இருக்கும். வீடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 5லேருந்து ஒரு 6 பல்லு பூண்டை நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க. தோலோடு சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற அதே மஞ்சள் தூள் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூடவே இடித்து வச்சுருக்கிற இந்த பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த இடத்துலலாம் வந்து எறும்புகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பூண்டு அந்த மஞ்சளுடைய வாசனைக்கு கொஞ்ச நேரத்துலேயே அந்த எறும்புகள் காணாமல் போயிடும்.
நிறைய புத்தாக எறும்புகள் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் இந்த வாசனைக்கு அது காணாமல் போயிடும். இது மட்டும் இல்லைங்க, இந்த வாசனைக்கு பல்லியும் வரவே வராது. ஸோ எந்த இடத்துல வந்து எறும்புகள் பல்லியோடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனில் கவுண்டர் டாப்பில் கார்னர்லலாம் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எந்த விதமான பூச்சியும் வராது. முக்கியமாக எறும்பு பல்லிகள் வரவே வராது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். இது கூடவே நல்ல வாசனையான ஷாம்பு ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கையால் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் இதை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டிலுடைய அந்த மூடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த லிக்விடை யூஸ் பண்ணி கேஸ் ஸ்டவ் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நான்வெஜ்லாம் சமைக்கிற டைமில் கிச்சனுக்குள்ளே போனாலே பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜ்டைய ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த கிச்சனில் நம்முடைய கேஸ் அடுப்பில், அதுக்கப்புறமா கவுண்டர் டாப், பேக் சைடில் இருக்கிற அந்த டைல்ஸ்லாம் வந்து நிறைய தெரிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த நான்வெஜ்டைய ஸ்மெல் நமக்கு சுத்தமாக வரவே வராது. ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறப்போ அந்த ஃபிஷ்ஷுடைய ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி பர்னர் இருக்கிற சைடில் மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் வச்சு. இதை வந்து எந்த இடத்துலலாம் வந்து ஆயில் தெரிச்சிருக்கோ அந்த இடங்களில், அப்புறம் கவுண்டர் டாப், டைல்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியை நினச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை தொடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா காஞ்ச துணியால் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ் அடுப்பு பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமாக நல்லா க்ளீனாகிடும். அந்த நான்வெஜ் ஸ்மெல் நமக்கு சுத்தமாக வரவே வராது. அந்த ஆயிலுடைய பிசுபிசுப்பு, கரை எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கவுண்டர் டாப் எல்லாமே வந்து இந்த லிக்விடை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம ஸ்க்ரப்பரோ இல்லை ஸ்பாஞ்சோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம தொடச்சி விட்டாலே போதும். அதே மாதிரி அந்த நான்வெஜ் ஸ்மெல் நமக்கு சுத்தமாக வரவே வராது. எப்போவுமே நம்ம நான்வெஜ்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா கிச்சனுக்குள்ளே போனாலே அந்த நான்வெஜ் ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறப்போ அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த லிக்விட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நல்லா தெரிச்சிருந்தது. நம்ம என்ன தான் பார்த்து ஃப்ரை பண்ணாலும் ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஆயில் எல்லாமே நிறைய தெரிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். அந்த ஆயிலுடைய பிசுபிசுப்பு தன்மை சுத்தமாக இருக்கவே இருக்காது. கேஸ் அடுப்பும் பார்த்திங்கன்னா நல்லா புதுசு போல் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேர்க்கும் போது இருந்ததை விட லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து கசப்பு கொடுத்தா மாதிரி ஆகிடும். இது நல்லா வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்க போகிறேன். இப்போ அதே கடாயில் ஒரு சின்ன கப் அளவுக்கு நறுக்கின தேங்காய், கூடவே 4 பல்லு பூண்டு, ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி. இது எல்லாத்தையுமே சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்காமல் வறுக்கிறதுனால சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைனா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொரகொரப்பாக நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக கட்டியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரசம் சாதம், கஞ்சி கூடலாம் வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து சைட் டிஷ்லாம் இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காய்கறிகள்லாம் இல்லாத டைமில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பழைய ஏடிஎம் கார்டெல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமாக 1 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுக்கோங்க. ஃபோல்டபுள் டைப் அப்படிங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக மடிக்க முடியும். அதோடைய ஆப்போசிட் சைடில் அதை விட கொஞ்சம் அதிகமான அளவில் மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வந்து மடித்து விட்டுக்கலாம். இதை வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரேடியேஷன்ஸ் அதிகமாக பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் கையிலேயே மொபைலை வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பழைய ஏடிஎம் கார்டை லைட்டாக மடித்து விட்டுட்டு நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் டச் பண்ணாமல் பார்ப்பாங்க.
ரேடியேஷன்ஸ் வந்து அதிகமாக நமக்கு பாஸ் ஆகாது. இதுக்காக நம்ம காசு கொடுத்து மொபைல் ஸ்டாண்ட்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தாலே போதுமானது தான். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக எந்த சைடு வேணுனாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நம்ம குக்கிங்லாம் பண்ணுற டைமில் கூட கிச்சனில் இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிகள் வாங்கி வீட்டிலே செடிகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அவசரமான டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலேயே வளர்த்து சமைச்சு சாப்பிட்ட ஒரு திருப்தியும் கிடைக்கும். கண்ணுக்கு பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். வெந்தயத்தை ஊற வச்சுட்டு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகான கீரைகள் வளர ஆரம்பிச்சிடும். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கூட்டு, சாம்பார் இந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். காய்கறிகள் இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம தேங்காய் நாரை யூஸ் பண்ணியிருந்தோம். அதிலிருந்து கொட்டுற தூளெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை இந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வளர்க்குற செடிகளில் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கோ பீட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு 200லேருந்து 300 வரைக்கும் பேக்கேஜஸ் கிடைக்குது. அதை தான் மோஸ்ட்லி வாங்கி உரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தேங்காய் நாரில் கொட்டுற அந்த தூளெல்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி உரமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம போடுறதுனால செடிகளும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு வளர ஆரம்பிக்கும். நல்லா வந்து ஒரு சிறந்த உரமாக இருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் தெளித்து விடுறப்போ அது நல்லா ஊறி நல்லா உரமாக மாறிடும். நம்ம ஊற்றுற தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். செடியும் நல்லா பச்சை பசேல்னு வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் செடிகள்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிப்பர் பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அவங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது யூஸ் பண்ணியிருப்போம். பெருசானதுக்கப்புறமா நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரை, கொத்தமல்லி செடி இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வளரும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியை வேகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அது அப்படியே சாஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் தண்ணியை வந்து தெளிச்சு விட்டா மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்ற ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த சிப்பர் பாட்டில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தூக்கி தூர போட்டுறாதீங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஏடுகளையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஏடுகளோடு சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட மண்சட்டி குடுவை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாதாரண பாத்திரத்தில் கூட செய்யலாம். மண்சட்டி குடுவையில் செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை இந்த 3 குடுவையிலையும் ஊற்றிக்கலாம். நம்ம சேர்க்குற பால் கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போது ஒரு மண்சட்டி குடுவையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தயிரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சேர்க்குற தயிர் தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இன்னொரு மண்சட்டி குடுவையில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அந்த பக்கம் இருக்கிறதுல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாய் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த பேப்பர் இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சாதாரண மூடி போட்டு கூட மூடி வச்சிடலாம். நான் நைட்டு பண்ணியிருக்கேன். காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா சாயங்காலம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மினிமம் வந்து 8 hours ஆகுது. இது அப்படியே இருக்கணும். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. ஒரு குடுவையில் தயிர், ஒரு குடுவையில் பச்சை மிளகாய், ஒரு குடுவையில் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இதை மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தயிர் ஊற்றின இந்த குடுவையில் நல்ல திக்காக நல்ல க்ரீமியாக இருந்துச்சு. நல்லா வந்து திக்காக இருந்தது. தண்ணி சேர்க்காமல் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டதும் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா சேம் நம்ம தயிர் ஊற்றின மாதிரியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை. நல்லா திக்காக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. பச்சை மிளகாய் போட்டு வச்சது பார்த்திங்கன்னா நம்ம மோர் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அது திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக திரிஞ்சு போன மாதிரி இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீட்டில் வந்து அதிகமான அளவில் பால் இருந்துச்சு அப்படின்னா வீட்டிலே இந்த மாதிரி தயிர் செஞ்சுக்கலாம். உரமோர் ஊற்றி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உரமோர் இல்லாத டைமில் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் வச்சு கூட பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மண் சட்டியில் பண்ணுறப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி லிக்விட்லாம் ஊற்றுற அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ட்ரே இருக்கிற அந்த பாக்ஸையும் வந்து நல்லா வந்து ஈர துணியால் தொடச்சி விட்டுக்கலாம்.
ஃபுல்லாக வந்து வாஷிங் மிஷினை சுற்றி இந்த மாதிரி ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. அந்த ட்ரம் ஃபுல்லாக இந்த மாதிரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும், அதையும் இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ண அந்த லிக்விட் பாக்ஸை உள்ளே வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் சைடில் கார்னரில் இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்து ட்ரம்மில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வாஷிங் மிஷின்லேயும் கார்னரில் இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் இந்த வினிகரை ஊற்றி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த பாக்ஸையும் எடுத்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம துவைக்கிற துணியில் இருக்கிற அந்த நூல் அந்த அழுக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் போய் சேரும். ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா துணிகளில் வந்து துவைச்சா கூட நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். வாஷிங் மிஷின்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி மேலால் அப்ளை பண்ணிவிட்டு கையால் வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. இதை வந்து வாஷிங் மிஷின்குள்ளே நம்ம போட போகிறோம். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாஷிங் மிஷின் வந்து எப்போவுமே புதுசு போல் இருக்கும். உள்ளே வந்து அந்த பேட் ஸ்மெல் வரவே வராது. நம்ம என்ன தான் துணியெல்லாம் துவைச்சா கூட அந்த துணியில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டப் க்ளீன் பண்ணிக்கோங்க. வாஷிங் மிஷினும் நல்ல லைஃப் வரும், எப்போவுமே புதுசு போல் இருக்கும், நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டப் க்ளீன் வந்து ஆன் பண்ணுறேன். இது வந்து அதிகமான அளவில் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால துணியெல்லாம் துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரீ டைம் இருக்கும் போது இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி லெமனை வந்து கட் பண்ணி போடுறதுனால ஃபுல்லாக வந்து நல்லா உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். லெமனுடைய வாசனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சைடில் வந்து கார்னரில் நம்ம வந்து வினிகர் ஊற்றுறதுனால அந்த ட்ரம்மில் இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா டயர் சைட்லலாம் உள்ளே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நிறைய அழுக்குகள் படிஞ்சிருக்கும். அது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து வாஷிங் மிஷினில் டப் க்ளீன் பண்ணும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி லெமனும் சைடில் வந்து வினிகரும் ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ள ட்ரம்மில் அடி சைடில் இருக்கிற அழுக்குகளும் நமக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அழுக்குகளும் நல்லா க்ளீன் ஆகி கிடைக்கும். வாஷிங் மிஷினை எப்போவுமே புதுசு போல் மெயின்டைன் பண்ணிக்கலாம், நல்ல லைஃப் வரும். கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். துவைக்கிற துணி எல்லாமே எப்போவுமே புதுசு போல் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10 ரூபீஸ்க்கு துணி துவைக்கிற சோப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கிற சோப்பு தான். வேஸ்ட்டாக போகிற சோப்பு இல்லை துண்டு சோப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம காய் செய்வதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு வாட்டர் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க இந்த சோப்பை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக கம்ஃபர்ட் சேர்த்துருக்கேன். கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சுடுதண்ணியில் இதெல்லாமே சேர்க்குறப்போ நல்லா வந்து ஊறி நல்லா வந்து சீக்கிரமாக வந்து கரைஞ்சி வந்துடும். இது அப்படியே வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் உள்ளே வந்து இந்த டப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே இந்த மாதிரி நல்லா அழுக்கு படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சிருந்தாலுமே நம்ம துவைக்கிற துணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி விட்டாலே போதுமானது தான். ஈஸியாக வந்து அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஈர துணியால் கூட வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். வாஷிங் மிஷினில் லிக்விடெல்லாம் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம சோப்பு லிக்விடு லெமனை யூஸ் பண்ணும்போது அது வந்து திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய அழுக்கு கூட படிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா வந்து ப்ரஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. டூத் ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா சோப்பு திட்டுக்கள்லாம் வந்து அப்படியே இருக்கும். நம்ம ஊற்றுற லிக்விடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையாக திட்டு படிச்சிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு ஈர துணியால் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே ஈர துணியை வச்சு வாஷிங் மிஷினுடைய எல்லா பக்கத்தையும் வந்து நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். டஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம்.
அதே போல் வாஷிங் மிஷினுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த டப்புக்குள்ளே இந்த மாதிரி சைடில் ஒரு பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம துவைக்கிற அந்த துணியுடைய நூல், பேப்பர் அதை மாதிரி ஏதாவது அந்த டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அது உள்ளே தான் போய் படிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு நிறைய சேர்ந்துருந்தா கூட நம்ம துவைக்கிற துணியில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே படிஞ்சு நல்லா வந்து ஒட்டி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம துவைக்கிற துணி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வாசனையாக இருக்கும், புதுசு போல் இருக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நாளாக அந்த டஸ்ட் எல்லாமே சேர்ந்து அதுவே வந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அந்த பாக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்தையும் வந்து நல்லா ஈர துணியால் துடைச்சி விட்டுறலாம். இந்த பாக்ஸ் எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. அது வந்து வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீனாக வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. இப்போது எல்லா பக்கமும் நல்லா வந்து துடைச்சி விட்டுக்கலாம். வாஷிங் மிஷினை தொடச்சதுக்கு அப்புறமா நம்ம ரிமூவ் பண்ண பாக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அந்தந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாஷிங் மிஷினை எப்போவுமே புதுசு போல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். துவைக்கிற துணியிலையும் பார்த்திங்கன்னா அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். சோப்பு தூளை நம்ம வந்து ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததுனால ஈஸியாக வந்து கரைஞ்சிருக்கும். இந்த மாதிரி காலியாக இருக்கிற ஏதாவது ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இதை ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து கரெக்டாக ஒரு 1/2 லிட்டரில் ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றிட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து காசு கொடுத்து லிக்விட்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த மாதிரி லிக்விடை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். துணி வந்து நல்லா புதுசு போல் நல்லா எப்போவுமே வாசனையாக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். காசும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிச்சப்படுத்தலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டாச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த லிக்விட்லேருந்து கரெக்டாக ஒரு ஸ்கூப் அளவுக்கு மட்டும் நான் எடுத்து ஊற்றியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். வாஷிங் மிஷினில் துணி வந்து நல்லா துவைச்சி வந்துடும். நல்லா வந்து வாசனையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கூட அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த வாட்டரில் கொஞ்சமாக வந்து கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து மிச்சம் இருக்கிறதுல கொஞ்சம் வந்து தண்ணி வந்து டேப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். அதில் வந்து புதுசாக வாங்கின ஒரு ப்ளவுஸ் பீட்டை வந்து இதில் வந்து சேர்க்கலாம். எப்போவுமே வந்து நம்ம புதுசாக ப்ளவுஸ் பீட்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதிலேருந்து வந்து சாயம் போகும் இல்லையா? ஸோ அதை வந்து இது மாதிரி நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து சாயம் வந்து கொஞ்சம் கூட வெளியில் போகவே போகாது. நீங்கள் சப்போஸ் வந்து இந்த மாதிரி லிக்விட் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாமல் கடைகளில் வாங்குறது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கலர் துணி வந்து ஏதாவது ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லிக்விடில் வாஷ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக கல் உப்போ இல்லை சால்ட்டோ வந்து சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அலசி பாருங்கள். சாயம் வந்து கொஞ்சம் கூட போகவே போகாது. நம்ம இந்த லிக்விடில் வந்து ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஊற வச்சுட்டு துவைக்கிறப்போ கொஞ்சம் கூட சாயம் போவே இல்லை பாருங்கள். புதுசாக வாங்குற ஒரு சில துணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாயம் போகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இன்ஸ்கர்ட், ப்ளவுஸ் பீட், கர்ச்சீஃப், அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுடைய துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாயம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி லிக்விட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லிக்விடில் மிச்சம் இருக்கிறதுல கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ்லாம் நம்ம க்ளீன் பண்ணுற அந்த துணியை வந்து இதில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து போட்டு துவைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. லைட்டாக வந்து கையால் 2 தடவை அழுத்தி விட்டுட்டு நம்ம துவைச்சாலே போதும். அதில் இருக்கிற ஆயில் கரை, அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே வந்து ஈஸியாக போயிடும். ஸோ இந்த லிக்விட் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷிங் மிஷினில் நம்ம துணி போட்டாலோ இல்லை கையில் துவைச்சாலோ சாயம் போகிற துணியெல்லாம் நம்ம தனியாக துவைப்போம். சில துணியெல்லாம் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக துவைப்போம். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக துவைக்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டாலும் சரி இல்லை கையில் துவைக்கிறதுக்கு ஒன்றா ஊற வச்சாலும் சரி இந்த லிக்விடை வந்து நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட சாயம் போகவே போகாது. அதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அழுக்கெல்லாம் நல்லா எடுத்து கொடுக்கும். ஆயில் கரை, அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே வந்து நல்லா போயிடும். அதிகமாக காசு கொடுத்து கடையில் லிக்விட் வாங்குறதுக்கு பதிலாக 10 ரூபாய் சோப்பையும் வீட்டில் இருக்கிற பொருளையும் வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு லிக்விட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி துணியெல்லாம் துவைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்திட்டெல்லாம் இருக்கவே இருக்காது. சம்டைம்ஸ் வந்து நம்ம சோப்பெல்லாம் போட்டு துவைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக திட்டாக இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி வாஷிங் மிஷினிங் வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி வைங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க. அந்த மாதிரி வைக்கிறப்ப கூட அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
மாதிரி குட்டியாக பாக்ஸ் டைப்பில் ஜாம்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்டிக்கரை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லைட் பின்னை இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று மாட்டிட்டு ஸ்டிக்கரில் வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பேண்ட்டெல்லாம் மடிக்கும் போது இந்த மெத்தடில் மடித்து வச்சிங்க அப்படின்னா இடத்த ரொம்ப அடைக்காமல் இருக்கும், மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ரிமோட்டில் இருக்கிற பேட்டரியை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு டிக்டாக் கிளிப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சைடு மாட்டலை ஸ்ட்ரெயிட் மாட்டலாக யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஹூக்கை மட்டும் மாட்டிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் மாட்டலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். யூஸ் பண்ணாத மாட்டெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஹூக்கை மாட்டிட்டு இதை நீங்கள் பிரேஸ்லெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பிரேஸ்லெட்லாம் போடும்போது யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் போடுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லைடு பின்னை இந்த மாதிரி மாட்டிட்டு கையில் பிடிச்சி மாட்டினீங்க அப்படின்னா யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக மாட்டிடலாம். ட்ரை பண்ணுங்கள். கையில் பிடிக்கும் போது வலிக்கிட்டே இருக்கா மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ஸ்லைடு பின்னை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு ஈஸியாக மாட்டிடலாம். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஜூஸ்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பாட்டிலை தூக்கி போட்டுறாமல் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கைவிட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ப்ரஷ்லையோ இல்லைனா டூத் ப்ரஷ்லையோ இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு உள்ளே விட்டு தொடச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். இந்த பாட்டிலை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பல்காக ஆயிலெலாம் வந்து லிட்டர் கணக்கில் வாங்குறீங்க அப்படின்னா அதை நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை ரீஃபில் பண்ணுறதுக்கு கிளாஸ் பாட்டில்ஸை ஆன்லைன்லேயோ கடைகள்லையோ காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை இதில் ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக காசு கொடுத்து ஆயில் பாட்டில்லாம் கடைகளில் வாங்கவே தேவையில்லை. ஸோ இந்த பாட்டிலை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாட்டில் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எந்த ஆயில் எந்த பாட்டிலில் ரீஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டைப்பில் ஹேர் பேண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பாட்டிலுடைய கார்னரில் போட்டு விட்டுக்கோங்க. ஆயிலெலாம் வழியும் போது இந்த ஹேர் பேண்ட்லேயே வழிஞ்சிரும். ஸோ கீழே வந்து வழியாமல் இருக்கும். ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் பாட்டிலில் இருக்கிற ஆயில் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம சாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேர் பேண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஆயில் கீழே வழியாமல் இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஆயில் எந்த பாட்டிலில் வச்சுருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சாக்ஸ் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு தேங்காய் சரட்டை தான் எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் சரட்டையை கீழே வைக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வாட்டர் கேனுடைய மூடியை வச்சுருக்கேன். இதில் ₹1 ஷாம்புவை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த ஷாம்பு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ₹1 ஷாம்பு ஒரே ஒரு பாக்கெட் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட ஒரு பாதி டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 துணி கிட்ட நான் எடுத்துருக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சமுக்கி வச்சுருக்கிற மாதிரி, ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரியான ஃப்ராக் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எம்ப்ராய்டரி போட்டது, த்ரெட்டு வச்சது, இந்த மாதிரியான ஃப்ராக் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற கிளாத்லாம் கண்டிப்பாக வாஷிங் மிஷினில் போட முடியாது. சப்போஸ் போட்டோம் அப்படின்னாலும் இதில் இருக்கிற சமுக்கி, ஸ்டோன் ஒர்க், எம்ப்ராய்டரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே உதிர்ந்து போயிடும். துணியும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிழிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஷால்ஸும் நான் எடுத்துருக்கிறேன். இதே போல் நீங்கள் வந்து பட்டு புடவையாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து ஒர்க் பண்ண சாரீஸாக இருக்கட்டும், எந்த டைப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு 15 துணி கிட்ட எடுத்துருக்கிறேன். இது வாஷிங் மிஷின்லேயும் போட போகிறதில்ல, கை வலிக்க கஷ்டப்பட துவைக்க போகிறதும் இல்லை. எப்படி ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன டப்பில் 3/4 பங்கு அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்விடை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக நுர வராது, அதே சமயத்தில் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால.
இதில் பேக்கிங் பவுடரும் நம்ம சேர்த்துருக்குறோம். அது சேர்த்துருக்கிறதுனால துணி எதுவும் ஃபேட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா நம்ம வந்து நல்லா டைல்யூட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்குறோம். பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால துணியில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இதில் நம்ம லெமனும் சேர்த்துருக்குறோம், அதனால் நல்ல மணமாக இருக்கும். கம்ஃபர்ட்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த லிக்விடில் ஒரு 15 துணி கிட்ட நீங்கள் தாராளமாக துவைக்கலாம். இதை அப்படியே வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதிகமான துணியெலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய டப்பில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஷாம்பு பவுடர் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்றா போல் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நான் இப்போ ஒரே டப்பில் போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கிறேன். நார்மலாக துணியெல்லாம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைப்போம் இல்லையா? இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. நார்மலாக துணி துவைக்கும் போது கையால் நல்லா வந்து குமிக்கிட்டு துவைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் குமிக்கி துவைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தில் ஸ்டோன் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், சமுக்கிலாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய துணியை வந்து ரொம்ப பாதுகாப்பாக சேஃப் அண்ட் செக்யூர்டாக வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ரொம்ப அதிகமான நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியில் அப்படியே லைட்டாக முக்கி எடுத்துட்டு இன்னொரு தண்ணியில் நீங்கள் ஒரே ஒரு தடவை அலசினாலே போதும். ரொம்ப தண்ணி போட்டு அலசணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. இதில் நம்ம சோப்பு, பவுடர், லிக்விட்னு எதுவுமே யூஸ் பண்ணலை. அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக நுரை வரும். அதனாலே நம்ம அதிகமாக அலசுற மாதிரி இருக்கும். இதில் அதிகமாக நுரையும் வராது, ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும். துணி நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரே ஒரு டைம் நீங்கள் அலசினாலே போதும். மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற கிளாத்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒர்க் பண்ண கிளாத்லாம் நம்ம ரொம்ப நேரம் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மெத்தடில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ துணி இருந்தாலும் ஈஸியாக துவைச்சி எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷாம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதை விட தூக்கி போடக்கூடிய தேங்காய் சிரட்டையை இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு பாத்திரங்களில் யூஸ் பண்ணிட்டு திருப்பியும் அதை சமைக்கிறதுக்கோ இல்லை வேறு ஒரு விஷயத்துக்கோ யூஸ் பண்ணும் போது ஒத்துக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சாப்பாடு குழையாமல் வடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு டிப்ஸாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் சாப்பாடு வெந்துருச்சான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கஞ்சி சிக்கின மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆனதுமே நீங்கள் சாப்பாடை வடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சாப்பாடு வந்து விரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியான பக்குவத்தில் நீங்கள் சாப்பாடு வடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கஞ்சி தண்ணி வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப குழைய விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஞ்சி சிக்கின மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே இட்லி செய்யும் போது பிளேட்டில் இந்த மாதிரி துணி போட்டுட்டு இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் எடுக்கும் போது இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. ஹாட் பாக்ஸில் இட்லியை போட்டுடலாம். இப்போ ஒரு 2 செகண்ட் கழித்து இந்த துணியை எடுத்து அந்த பாக்ஸில் வச்சு லைட்டாக உதிர்த்து விட்டாலே போதும். ரொம்ப ஈஸியாக இட்லி துணியிலேருந்து அப்படியே விழுந்துடும். கொஞ்சம் கூட துணியில் ஒட்டியே இருக்காது. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு எடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். உங்களுக்கும் இதே போல் இட்லி நல்லா சாஃப்டாக வரணும்னா மாவு அரைக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டான இட்லிக்கு சர்வ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மண்சட்டி கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. 2 நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் ஆட் பண்ணி நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கறி மசால் தூளுடைய ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ ஜீரகத்தூள் சேர்க்கறதுனால நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக இந்த மாதிரி 2 தக்காளியை நல்லா நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணால் போதும். நல்லா டேஸ்டியான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எது கூட நல்லா வச்சு சர்வ் பண்ணலாம். ஆனால் இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக இந்த மாதிரி 2 டிக்டாக் கிளிப் தான் நான் எடுத்திருக்கேன்.
எப்பயுமே நம்ம துணியெல்லாம் ஹேங்கரில் மாட்டி காய போடுறோம் அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம மாட்டுற துணி பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹேங்கரில் சரியாக உட்காராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டினதுக்கப்புறமா கார்னரில் அந்த துணியை வச்சுட்டு இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பை நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ஹேங் பண்ணிங்க அப்படின்னா அந்த துணி வழுக்கி கீழே விழாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம ஹேங்கரில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சில டைம் வந்து வழுக்கி கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒயிட் கலர் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா அகைன் நமக்கு துவைக்கிற வேலை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். லெமன் வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளிங் ரேப் கவரில் இந்த மாதிரி வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மந்த் ஆனாலும் அந்த லெமனுடைய கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகாது. ஸோ கெட்டு போகாமல் அழுகி போகாமல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து ஒரு லெமனை நீங்கள் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த ஹாஃபை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி கிளிங் ரேப் கவரை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக குழந்தைங்க யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் தான் நான் எடுத்திருக்கேன். குழந்தைங்க ப்ரஷ் பண்ணும்போது அந்த டூத் ப்ரஷ்ஷை நல்லா பல்லால் கடிச்சு அந்த ப்ரஷ்ஷே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா விரிஞ்சு போன மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டமில் நல்லா ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இதை எப்படி வந்து க்ளீனாக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ப்ரஷ்ஷை வந்து உள்ளே போட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணியுடைய சூடு நல்லா ஆறி நல்ல நார்மல் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் அந்த டூத் ப்ரஷ் உள்ளேயே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற அந்த பேஸ்ட்டுடைய கரைகள் எல்லாமே கரைஞ்சி வரும். அதே போல் ப்ரஷ் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா விரிஞ்சிருந்த மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ ஓரளவுக்கு நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நெக் செட்டோ இல்லைனா செயின் பிரேஸ்லெட்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் போட்டு விடுற அது எந்த ஜுவல்ஸாக இருக்கட்டும் அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம போடுற செயினாக இருக்கட்டும் பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும் ஹூக் டைப்பில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹூக்கை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா பேக் சைடில் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுடைய ஹியரிங்ஸில் பேக் சைடில் இந்த மாதிரி குட்டியாக பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹியரிங்ஸோடைய பட்டனை இந்த மாதிரி ஹூக்கில் போட்டு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து அப்படியே நல்லா க்ரிப்பாக போய் நின்றுக்கும். இப்போ அந்த ஹூக்கை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லாக் மாதிரி இருக்கும். ஸோ செயின் வந்து கழண்டு விழாமல் இருக்கும். நம்ம போடுற இந்த சின்ன பட்டன் நல்லா லாக் ஆகி நல்லா க்ரிப்பாக நிற்கும். என்ன பண்ணாலும் செயின் கலண்டு வரவே வராது நம்மளாக கலட்டுற வரைக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு பிரேஸ்லெட்டோ செயினோ போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். புதுசாக ஏதாவது துணியெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம துவைக்கிறப்போ ஒரு சில துணிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாயம் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம துவைக்கிறப்போ கண்டிப்பாக மெஷினில் போடவே மாட்டோம். ஏன்னா அதில் இருக்கிற சாயம்லாம் மற்ற துணியில் ஒட்டிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எப்பயுமே புதுசாக துணியெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா மற்ற துணிகளோடு போட்டு வாஷ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதில் சாயம் போதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணியில் வந்து நினைக்கும் போதே நமக்கு தெரியும் அதில் சாயம் போதா இல்லையான்னு. ஸோ சாயம் போகிற துணியாக இருந்துச்சு அப்படின்னா தனியாக பக்கெட்டில் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அப்படின்னா சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இதில் எந்த விதமான லிக்விடோ இல்லை பவுடரோ எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியில் இருக்கிற சாயம் அதாவது போகக்கூடிய சாயம் எல்லாமே தண்ணியில் தனியாக வந்து நிற்கும். இப்போது இந்த தண்ணியிலேயே நல்லா ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்து எதுக்காக ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில துணிகளை எத்தனை தடவை நம்ம துவைச்சாலும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போட்டுட்டு துவைக்கும் போதெல்லாம் சாயம் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டு துவைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு டைம் சாயம் போகிறதோடு இருக்குமே தவிர இன்னொரு டைம் நீங்கள் துவைக்கும் போது கண்டிப்பாக சாயம் போகவே போகாது. இப்போ செகண்ட் டைம் வந்து லைட்டாக ஒரு தண்ணியில் அலசிக்கலாம். அப்புறமா தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சமாக வந்து ஷாம்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. துணி பவுடர் லிக்விடுன்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் இந்த துணியை இதில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். ஒரு சில சாயம் போகிற துணிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் அலசும் போதெல்லாம் சாயம் போயிட்டே தான் இருக்கும். அதனாலேயே நம்ம வாஷிங் மிஷினில் மற்ற துணிகளோட சேர்த்து போடுறதுக்கு யோசிப்போம். ஆனால் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரே ஒரு டைம் வாஷ் பண்ணி பாருங்கள். அடுத்த டைம் நீங்கள் எல்லா துணிகளோட சேர்த்து வாஷிங் மிஷின்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ சாயம் போகிற துணியாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த சாயம் போகிறது அப்படியே நின்றுடும். இப்போ வாஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சுத்தமாக அந்த சாயம் போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கே அது தெரியும். ஸோ இனிமேல் எப்போல்லாம் புது துணி வாங்குறீங்களோ சாயம் போனாலும் சரி போகலனாலும் சரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் இல்லைனா ஃப்ரைட் ரைஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பாடு வடிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடை வடிச்சிங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதே போல் நல்ல பூ போல் இருக்கும். நல்ல லாங் கிரெயின்ஸாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும்போது இதே மெத்தடில் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் இஞ்சியை போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டை போட்டு அரைச்சிக்கோங்க. இது கூட அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு, நல்லெண்ணெய், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். எண்ணெய் மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி வச்சிங்க அப்படின்னா 6 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது, நிறமும் மாறாது. கொஞ்சம் கூட வாட்டர் சேர்க்காம அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் அரைக்கும் போது வாட்டர் மேக்ஸிமம் தேவைப்படாது. அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்லையும் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க்கிங் விமன்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக துணிக்காய வைக்கிற கிளிப்பும் டபுள் சைட் டேப்பும் தான் எடுத்திருக்கேன். டபுள் சைட் டேப்லேயே 2 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி டபுள் சைட் டேப்பை பார்த்து எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த டைப்பில் இருக்கிற டபுள் சைட் டேப்பை நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் கூட கலண்டு வராது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எந்த இடத்துல ஒட்டுறோமோ அந்த இடத்துல நல்லா பர்ஃபெக்டாக நல்லா ஸ்டிக் ஆகும். இதை வந்து நான் வார்ட்ரோப்பில் தான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். டோர், விண்டோ, பீரோ இந்த மாதிரி எங்கே வேணுனாலும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குழந்தைங்களுடைய டை, ஐடி கார்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் அவசரமாக தேடாமல் ஒரே இடத்துல இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹூக் டைப்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால லைட் வெயிட்டட் மட்டும் கிடையாது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏதாவது பொருள் கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களுடைய ஹேண்ட்பேக் கூட நீங்கள் இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கர்ச்சீஃப்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் பீரோ உள்ள கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கிச்சனில் சிங்க்குக்கு நியர்பையில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிச்சன் டவல்லாம் கூட நீங்கள் இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டைப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாக்ஸ் எல்லாம் நம்ம மடித்து வைப்போம், ஆனால் மிஸ் ஆயிரும். செட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் டைமில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி நம்ம துணி யூஸ் பண்ணி வடிகட்டுவோம் இல்லையா, பாத்திரங்களில் இந்த மாதிரி துணியை போட்டு வடிகட்டும் போது வலிக்கு உள்ளே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. துணிக்காய வைக்கிற கிளிப்பை 4 சைடும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாத்திரத்துக்குள்ளே துணி வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்கு இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட வடிகட்டி இல்லாத டைமில், அப்படி இல்லைன்னா துணியில் நம்ம யூஸ் பண்ணி வடிகட்ட போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால்லாம் எடுக்கும் போது இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி யூஸ் பண்ணி மில்க்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணி தான் வடிகட்டுவோம் இல்லையா, ஸோ அப்போ தான் வந்து நமக்கு சுத்தமாக வடிகட்டி வரும். அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சீப்பில் இருக்கிற அழுக்கு, பிசுபிசுப்பு தன்மை இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீப்பை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே கீழே கொட்டிடும். க்ளீன் பண்ணும்போது அடியில் ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லைனா பழைய பேப்பரோ இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. டேரெக்டாக சிங்க்லேயே வச்சு வாஷ் பண்ணாமல் அடியில் ஒரு பேப்பர் போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாமே பேப்பரில் பட்டுரும். அதை தூக்கி நம்ம தூர போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால அழுக்கு மட்டும் இல்லை, பிசுபிசுப்பு தன்மையும் சுத்தமாக இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா க்ளீனாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற கத்தி, சிசரில் ஷார்ப்னஸ் கம்மியாயிடுச்சுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் சிசர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மூத் ஆகிறதுக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் பேப்பரை உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஷார்ப்னஸும் அதிகமாகும், நல்லா வந்து ஸ்மூத்தாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிசர் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறமா நல்லா வந்து ஸ்மூத்தான மாதிரி இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேப்பரை கட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஷார்ப்பாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் மழைக்காலமாக இருக்கிறதுனால உப்பெல்லாம் நீத்து போன மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச வத்தலை உப்புக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நீத்து போகாமல் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்ணாடி பாட்டில், ஜாடி இல்லைனா மண் சட்டின்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஸ்பெஷலான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, காஞ்ச வத்தல் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில், பட்டர் சேர்த்து சூடானதும் பிரிஞ்சி இலை, ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சாப் பண்ண கார்லிக்கும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், கேரட், கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 டைப் ஆஃப் சாஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் மசாலா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க. மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா எல்லாமே பாஸ்தால கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே பாஸ்தா வேக வச்சு அந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 இருந்து 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கோங்க. கடைசியா கொஞ்சம் கசூரி மேத்தியை கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்க அப்படியே சர்வ் பண்ணலாம். சீஸியா சாப்பிடுறது பிடிக்கும்னா மொசரல்லா சீஸை ஓவர்லோட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு அவன்ல வச்சு பேக் பண்ணீங்க அப்படின்னா செம்ம சீஸியா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. 1 ரூபி ஷாம்பு ஒரே ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷாம்பு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹேர் கண்டிஷனர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணியை ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல லிக்விடான கன்சிஸ்டன்சியில் வரும். நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் சாதம் வடிச்சிருக்கிற கஞ்சியை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை ஸ்டோர் பண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாஷிங் மிஷினில் துணி எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து போட்டிருக்கேன். வெள்ளை துணியாக இருக்கட்டும், கலர் துணியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒன்றாவே நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். காட்டன் கிளாத் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இது காட்டன் கிளாத்தை நீங்கள் துவைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லிக்விடை அப்படியே ஊற்றிடலாம். ஒரு டைம் வாஷிங் மிஷின் போடுறதுக்கு ஒரு சின்ன பாட்டில் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 துணி வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். வாஷிங் பவுடர் லிக்விட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு மூடி அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதையே நம்ம அப்படியே ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 10லேருந்து 15 துணிக்கு ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் அளவுக்கு ரெடி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா போயிட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். மோஸ்ட்லி மெஷின்லலாம் துணி போட போகிறோம் அப்படின்னா காலருக்கு நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு தான் மெஷின்குள்ளே போடுவோம் இல்லையா? ஆனால் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி துவைக்கிறப்போ நீங்கள் டேரெக்டாக அப்படியே மிஷின்குள்ளே போட்டுடலாம். தனியாக காலருக்கு ப்ரஷ் போடணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. ஒரே ஒரு டைம் இந்த லிக்விட் ரெடி பண்ணி நீங்கள் துணியை துவைச்சி பாருங்கள். காலரில் இருக்கிற அழுக்கு நல்லா போகும். துணியை நல்லா பளிச்சுன்னு இருக்கும். மோஸ்ட்லி மிஷினில் துணியை போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய சுருக்கம் விழும். ஆனால் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் மிஷினில் துணி துவைச்சாலும் சுருக்கம் விழாது. இதில் நம்ம கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே காய போடும் போதே கையால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அயன் பண்ணுற வேலை கூட நமக்கு இருக்காது. கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்கவே இருக்காது. ஸோ காட்டன் சாரீஸ்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். உலர் திராட்சையில் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா மழைக்காலத்தில் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஒரு மாதிரி பிசு பிசுப்பான மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக கோட் பண்ணாலே போதும். ரொம்ப போடணுன்ற அவசியம் இருக்காது. லைட்டாக தூவிட்டு கோட் பண்ணாலே போதும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களோட வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக டென்ஷனே இல்லாமல். ஒரு சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். பணத்தை வந்து மடித்து வைக்கும் போது ரப்பர் பேண்ட் போட்டு மடித்து வைப்பாங்க. ரப்பர் பேண்ட் போடுறதுனால சைடில் வந்து கிழிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சில பேர் இந்த காசை வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தலைக்கு போடுற ஹேர் பேண்ட் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ரப்பர் பேண்ட் பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது சாஃப்டான கிளாத் அப்படிங்கிறதுனால சைடில் வந்து கிழிஞ்சு போகாமல் இருக்கும். அப்படி இல்லைனா தலைக்கு போடக்கூடிய கிளச் கிளிப் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரப்பர் பேண்ட் போடுறதை விட இந்த மாதிரி சேஃபான ஏதாவது ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது சின்ன டிப்ஸ் தான், ஆனால் தேவைப்படக்கூடிய முக்கியமான டிப்ஸ். ஸோ தேவைப்படுற நேரத்தில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக வினிகர் எடுத்துக்கலாம். இப்போது நான் கண்ணாடி பாட்டில் தான் எடுத்திருக்கேன். சாதாரணமாக ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 4 மடித்து எடுத்துக்கோங்க. பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு டைட்டாக வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம்.
இந்த துணியை வினிகரில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு பாட்டிலை வந்து நல்லா உள்ளே தொடச்சி விட்டுக்கலாம். ஸோ உள்ளே துடைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கண்ணாடியில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஷைனிங் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து வினிகர் வச்சு தொடச்சி பாருங்கள், நல்ல பளபளப்பாக ஆகிடும். கிச்சனில் நம்ம நிறைய பொருள் கண்ணாடியில் வச்சுருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அதோடைய ஷைனிங் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மளிகை பொருளை நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் மழை காலத்தில் நம்மளால் கழுவி காய வச்சுட்டு இருக்க முடியாது. மழைக்காலமாக இருக்கிறதுனால நம்ம எந்த பொருளை கழுவி காய வச்சாலும் ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட் இந்த மாதிரி டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். லைட்டாக வினிகரில் ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் வெளிப்புறத்தில் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வினிகரை யூஸ் பண்ணி நம்ம துடைக்கிறதுனால பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இந்த வாசனைக்கு எந்த விதமான எறும்போ பூச்சியோ வண்டோ சுத்தமாக வராது. நம்ம மளிகை பொருட்களை பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக வாழைப்பழத்துடைய தோல் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து சால்ட் தூவி விட்டுக்கலாம். இதை யூஸ் பண்ணி கிச்சனில் இருக்கிற சிங்கை தான் நம்ம தேய்ச்சி வாஷ் பண்ண போகிறோம். கிச்சனுடைய சிங்க்லேயோ இல்லை கவுண்டர் டாப்லேயோ உப்பு கரைகள் அதிகமாக படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வாழைப்பழ தோலில் கொஞ்சமாக உப்பை தூவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். சிங்க் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். அதே மாதிரி உப்பு கரைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். ஸோ இந்த டிப்ஸை எப்போல்லாம் நீங்கள் வாழைப்பழம் வாங்குறீங்களோ அப்போல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அடிக்கிற மழைக்கு டீயோடு சேர்த்து சர்வ் பண்ணுற மாதிரி நல்ல சூடான வெங்காய பக்கோடா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கையால் நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. இதை பிசையும் போதே அதிலிருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பில் கடலை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவை நான் அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு வந்து பக்கோடா பதத்துக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூவி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. இது பிசையும் போதே அந்த வெங்காயத்திலேருந்து நல்லா தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுவே வந்து நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். கடலை மாவு மட்டும் நம்ம அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த கடலை மாவு வெங்காயத்தில் ஒட்டியும் ஒட்டாத மாதிரி இருக்கணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்த கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒட்டியும் ஒட்டாமல் கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நம்ம பொரிக்கிறதுக்காக ஹீட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டுறாமல் நல்லா உதிரி உதிரியாக போடுங்க. அப்போ தான் வந்து பக்கோடா நல்லா உதிரி உதிரியாக வரும். மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னா போண்டா மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா உதிர்த்துட்டு போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். 2 பக்கம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா கருகி போன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் வெளியில் எடுத்துடலாம். மொத்தமாக அப்படியே போட்டுறாமல் பேட்ச் வைஸாக பிரித்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பேக்கரியில் வாங்குகிற வெங்காய பக்கோடா மாதிரியே இருக்கும். ஸோ இதே மெத்தடில் இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். சூடான ஒரு டீயோடு சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த மழைக்கு அட்டகாசமாக இருக்கும். லாஸ்ட்டாக கருவேப்பிலையை பொரிச்சிட்டு அதை இது மேலால் தூவிட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணி சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டாச்சு. இப்போ நீங்கள் போடுற மாதிரியே நார்மலாக லிக்விடோ இல்லை பவுடரோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாஷிங் மிஷினை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினில் துணியை போட்டு நம்ம ஊற வச்சு துவைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் நமக்கு டைம் எடுக்கும். என்னுடைய வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா 46 மினிட்ஸ்ன்னு காட்டுது. இதனால் டைமும் அதிகமாக எடுக்கும், கரண்ட்டும் அதிகமாக செலவாகும். அதுலேயும் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி கரண்ட் போச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே தலைவலியான விஷயமா இருக்கும். இதனாலேயே ஒரு சில பேர் கையில் துவைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாஷிங் மிஷின்லேயே நீங்கள் துணியை ஊற வச்சு துவைச்சி எடுத்துக்கலாம். கையில் துவைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. கரண்ட் செலவும் மிச்சப்படுத்திக்கலாம். நேரமும் பார்த்தீங்கன்னா கம்மியான நேரத்தில் நம்ம துவைச்சிக்கலாம். வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் நார்மல் மோட்லேயே செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு மட்டும் வாஷிங் மிஷினை நம்ம சுத்த விட்டுறலாம். இப்போ 20 மினிட்ஸ்லேருந்து 18 மினிட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். நார்மல் மோடில் நம்ம செட் பண்ணும் போது அந்த சோக் அப்படிங்கிற அந்த மெத்தட் வந்து நமக்கு காட்டாது. அதாவது ஊற வைக்கிற அந்த மெத்தட் வந்து நமக்கு காட்டாது. ஸோ சாதாரணமாக வந்து தண்ணி ஃபில் பண்ணி நமக்கு வந்து துவைக்கிற மாதிரி தான் காட்டும். நம்ம வந்து சாதாரணமாக நார்மல் மோடில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பாஸ் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து நீங்கள் டச் பண்ணி அது வந்து பாஸ் பண்ணிவிடுங்க.
பாஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாஸ் மோட்லேருந்து ப்ளே மோடுக்கு மாற்றிட்டு நம்ம வாஷிங் மிஷினில் துணியை துவைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும், நம்ம கையில் துவைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. மழைக்காலம் அப்படிங்கிறதுனால தண்ணியில் கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா? ஸோ வாஷிங் மிஷின்லேயே நீங்கள் துணியை ஊற வச்சு ஈஸியாக துவைச்சிடலாம். கரண்ட்டும் ரொம்பவே மிச்சமாகும், டைமும் நல்லா சேவ் பண்ணலாம். துணியும் துவைச்சாச்சு, நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதிகமாக டைம் எடுக்கும், கரண்ட் நிறைய செலவாகும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் வாஷிங் மிஷின்லேயே துணியை துவைச்சிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்குல நிறைய மண் இருக்கிறதுனால தேய்ச்சி கழுவுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். கிழங்கு தண்ணியில் போட்டுட்டு தேய்ச்சி கழுவிட்டு இருக்காதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மணல் எல்லாமே தானாகவே கரைஞ்சி வர ஆரம்பிச்சிரும். 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் நல்லா வந்து கையால் லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டாலே போதும். அந்த மணல் எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். 2லேருந்து ஒரு 3 தண்ணி மட்டும் நீங்கள் அலசி எடுத்தால் போதும். வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு ஒரு 3 டைம் தான் நான் வாஷ் பண்ணேன். ஸோ மணல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துருச்சு. கையால் நம்ம தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.